சரவணன் தியாகராஜனுங்க. எல்லாரும் இப்போ டெக்னிக்கலாக பேசினாங்க. எனக்கு டெக்னிக்கல் தெரியாது. ஐ மேக் பியூர் பிஸ்னஸ் கன்சல்டன்ட். இதை போட்டால் காசு வருமா வராதா, ஓகேவா? இதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ண முடியாதா, ஓகேவா? இந்த இண்டஸ்ட்ரிக்கு பொட்டன்ஷியல் இருக்கா இல்லையா, இதுதான் நம்ம பேச போகிறோம், ஓகேவா? ஐ வுட் ஃபர்ஸ்ட் தேங்க் ஆசாத் ஃபார் கிரியேட்டிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாரையும் ஒரு இடத்துல கூட வச்சதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லா மாற்றம் ஒன்றே மாறாதது, இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் எல்லா மாற்றமும் ஏதோ ஒரு புள்ளியிலிருந்து தொடங்க வேண்டும். ஒரு இடத்துலேருந்து தான் அதை ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இந்த பாயிண்ட் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பேசலாம். நல்லா இப்போ யோசிச்சு பாருங்கள். ஐ எம் அ ஸ்டார்ட் அப் கன்சல்டன்ட். ஐ எம் பியூர்லி இன்டு குவாலிட்டி. இப்போ என்ன அவர் கூப்பிட்ருக்காரு, அவங்க ஹீஸ் அ டெக்னிக்கல் ஒரு காலேஜோடைய பிரின்சிபல், அவங்கள கூப்பிட்ருக்காங்க. ஒரு பக்கம் ஃப்ரான்ச்சைசி கன்சல்டன்ட், அவங்களோட டெக்னிக்கல் ஹெட் அங்கே இருக்கார். ஸோ தட் இட் இஸ் த ரைட் பிளாட்ஃபார்ம் வென் ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆர் பீயிங் இன் டு த சேம் ஸ்டேஜ், ஓகேவா? பேங்கர்ஸும் இருக்காங்க. ஸோ தட் எவரிபடி இஸ் இன் த சேம் ஸ்டேஜ், ஓகேவா? சரி, இப்போ லக்ஷ்மி செராமிக்ஸ் ஓனர் முத்துராமன் சார் வந்து ஒரு ரீசெண்டாக நான் நிறைய பேரோட பழகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அவர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொல்லுவார். நான் ஸ்டார்ட் பண்ண வேகம், என் இண்டஸ்ட்ரி வளர்ந்த வேகம், ஓகேவா? அதாவது அவர் சொன்னது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வளர்ந்த வேகம், இந்தியா வளர்ந்த வேகம், நான் 500 கோடி ரூபாய்க்கு டக்குன்னு வந்துட்டேன் பாரு, ஓகேவா? இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி நீங்கள் வேறு எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனாலும் இருக்குமான்னு தெரியாது. 2 விஷயம் இருக்குது. மற்ற விஷயங்களை இப்போ ஒன்று வந்து கவர்மெண்ட் வந்து சில இண்டஸ்ட்ரியை ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு காலகட்டத்துலையும், ரைட்டா? ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்ன பண்ணுச்சு கவர்மெண்ட்னா, வெஹிக்கிள்ஸை ப்ரமோட் பண்ணாங்க. நிறைய கார் வாங்குறதுக்கான லோன்ஸ்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வீடு வாங்குறதுக்கான லோன்ஸ்லாம் அதிகமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க, ரைட்டா? ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அந்த இண்டஸ்ட்ரி போன உடனே இப்போ வீடு வாங்கினா ஜிஎஸ்டின்னாங்க, ரைட்டா? அப்போ என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட வரலும் அந்த இண்டஸ்ட்ரியை கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணி பூஸ்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே கவர்மெண்ட் அதுலேருந்து ரெவென்யூ பார்க்க ஆரம்பிக்கும். இதுதான் சிஸ்டம் ஆஃப் த ஹோல் எக்கானமி. இப்போ என்னென்னா, நம்ம லக்கீலி ஈவிக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சப்சிடைஸ் பண்ணுது. அந்த இண்டஸ்ட்ரிக்கு பெருசாக இப்போ ஒரு ஃபேம்னு ஒரு ஸ்கீம் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அது கவர்மெண்ட் வந்து பெரிய இனிஷியேட்டிவாக பார்க்குது. ஹைப்ரிட் அண்ட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸுக்கான ஒரு ஸ்கீமாக போடுறாங்க. இப்போ என்ன விஷயம் நடக்கணும்னா, கவர்மெண்ட் ஹேஸ் டு சப்போர்ட். இப்போ இந்த ஈவி இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுதா இல்லையா? சப்போர்ட் பண்ணுது. பேங்கர் சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையா? பேங்கர் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து எந்த ப்ராடக்டை மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு போகணுன்னாலும் முதல்ல என்ன தேப்போம், இந்த ப்ராடக்டை நான் விற்றா கஸ்டமர் இருக்கானான்னு பார்ப்போம், ஓகேவா? கஸ்டமருக்கு இந்த பர்டிகுலர் விஷயம் தேவையான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த தேவைப்படுற அந்த கஸ்டமர் அதுக்கு காசு கொடுக்க தயாராக இருக்காங்களான்னு பார்ப்போம், ரைட்டா இல்லையா? கரெக்டா? இப்போ இந்த எல்லாமே இதில் இருக்குல்ல. கஸ்டமர் இஸ் வில்லிங் டு கோ ஃபார் ஆல்டர்னேட் எனர்ஜி, ஓகேவா? அவனுக்கு வந்து பெரிய பொல்யூஷன் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். ஏதோ ஒரு ஈஸியாக திருப்பி பெட்ரோல் போய் 120 ரூபா கொடுத்து நான் பெட்ரோல் போடக்கூடாது, ஓகேவா? நீ என்கிட்ட 20 ரூபா கூட வாங்கிக்க அந்த வெஹிக்கிளில். இப்போ என்கிட்ட இருக்கிற வெஹிக்கிளில் நீங்கள் மாற்றிடுறீங்க, ஒரு 10,000 20,000 கூட கொடுத்து ஒரு பெட்டர் வெஹிக்கிள் வாங்கிடுறேன், ஓகே? ஆல்மோஸ்ட் இப்போ ரெண்டுமே ஈக்குவல் காஸ்ட்டு தான். இதுவும் 1 லட்ச ரூபா வந்து ஆக்டிவாகவும், இப்போ நீங்கள் எனக்கு சொல்கிற இதே மாடலில் அது கொண்டு வந்தீங்கன்னா அதுவும் எனக்கு அதான் வரப்போகுது. 2வது விஷயம், எனக்கு டெய்லி காஸ்டிங்னு ஒன்று கிடையாது, பெரிய காஸ்டிங் கிடையாது, ஓகேவா? அப்போ கஸ்டமருக்கு தேவை இருக்குது, கஸ்டமருக்கு சர்வீஸ் பாயிண்ட் தேவை இருக்குது, ஓகேவா? அப்போ நீங்கள் ஓவரால் இக்கோ சிஸ்டம் டெவலப் பண்ணணும். இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு மெக்கானிக்காவோ இதை வந்து ஒரு இன்னைக்கான வேலையாவோ பார்க்காதீங்க. என்னை பொறுத்தளவுக்கு நான் இதை எப்படி பார்ப்பேன்னா, நான் புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையிறேன், இந்த இண்டஸ்ட்ரி வளரப்போகுது, ஓகேவா? அடுத்த 8 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு இந்த இண்டஸ்ட்ரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும், ரைட்டா? இதை சுற்றி நான் ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணேன்னா அந்த பிஸ்னஸ் வளரும், ரைட்டா? இப்போ என்ன பிரச்சனைனா, எல்லாருமே ஒரு ஃபார்மேட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறேன்றாங்க. இப்போ ஃபார்மர்ஸ் பாயிண்ட் என்னன்னா, யார் கேட்டால் சார் நான் 4 லட்ச ரூபா வீட்டில் கொடுத்தாங்க சார், நான் ஒரு டீ கடை வச்சுட்டேன் சார், என்னென்னா டீ பாய், காபி, டீ ஸ்பாட்டு, ஏதாவது இது வந்து ஒரு ஃபேமஸ் தான் போச்சு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபஸ்ட்டு கிடைக்கும்போது யூ ட்ரை டு லேர்ன் சம்திங். ஃபஸ்ட்டு உங்களை எல்லோரும் ஃபஸ்ட்டு தட்டி கொடுத்துங்க. பேட்டானி ஒரு பேக்குன்னு சொல்லுவாங்க ஃபாரினில். உங்களை ஃபஸ்ட்டு தட்டி கொடுங்க. ஏன்னா யூ ஹவ் டேக்கன் த ரைட் டிசிஷன், ஓகேவா? ஏதோ விஷயத்தை கற்றுக்கணும்னு தோணியிருக்கு, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கண்ணில் பட்டிருக்கு, நமக்கு இங்கே வரணும்னு தோணியிருக்கு, நம்ம வந்திருக்கோம், ரைட்டா? இதில் தான் இழப்பு இருக்கா? ப்ராக்டிக்கலாக பேசுவோம். இதில் தான் இழப்பு இருக்கா? நம்மளை வீட்டுக்கு போகிறப்ப
நமக்கு தெரியாத ஒரு 10 விஷயத்தை தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். ஒன்று, நம்ம டெக்னிக்கல் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கும். இதில் என்னென்ன மாறுதல் நடக்குதோ அந்த அளவுக்கு நான் மாறாமல் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்க முடியாது. ஓகேவா? அப்போ இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் அப் இக்கோ சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண டிக் அவர் வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் இஸ் சப்போர்ட்டிங். நாங்கள் 2010-12 பார்க்கும்போது ஸ்டார்ட் அப் இக்கோ சிஸ்டமே இல்லை. இப்போ இன்றைக்கி ஸ்டார்ட் அப் டிஎன் வந்து உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி ஸ்டார்ட் அப் டிஎன் வந்து உட்காந்துருக்காங்க. ஸ்டார்ட் அப் டிஎன் சிவராஜா சார்னு சொல்லிட்டு இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஸ்டார்ட் அப் டிஎன் வந்து அவ்வளோ ஈவெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 28, 29 மதுரை ஸ்டார்ட் அப் திருவிழா முடிஞ்ச. நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்டார்ட் அப்புக்கு கவர்மெண்ட் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுது, சப்சிடைஸ் பண்ணுது. அரௌண்ட் 30-35% அவங்களுக்கு வந்து சில விஷயத்தில் சப்சிடி கொடுக்க முடியுது அவங்களால, புது வெஹிக்கிள் வரும்போது. ஓகேவா? இப்போ என்னென்னா, கவர்மெண்ட் இஸ் சப்போர்ட்டிங் ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி இது கிடையுமா? இது 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா? 20 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது சார். 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பேங்க் மேனேஜரை பார்க்க அலையணும். பேங்க் மேனேஜர் உங்களை பார்க்கவே மாட்டார், லோனு கொடுக்கறத பற்றி யோசிக்கவே மாட்டார். இப்போ என்ன, ஏன் இது பாசிபிள் ஆச்சுன்னா, பேங்க்குக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்தே ப்ரெஷர். நீங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ், ஆமாம், ரைட் ஆர் ராங் சார்? பேங்க்குக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்தே ப்ரெஷர். பேங்க் என்ன சொல்லுதுன்னா, ஸ்டார்ட் அப்க்கு இவ்வளோ லோன் கொடுங்க, டிக்கோட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க, இவ்வளோ ஸ்டார்ட் அப் லோன் இஷ்யூ பண்ணுங்க, இவ்வளோ அக்ரி லோன் இஷ்யூ பண்ணுங்க, இவ்வளோ எஜுகேஷன் லோன் இஷ்யூ பண்ணுங்கிற. அதுக்கு முன்னாடி வந்து ஓனர் ஒரு பேங்க் மேனேஜர் வந்து கொடுக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. பட் இப்போ எப்படின்னா, ஒரு இக்கோ சிஸ்டமாக இன்னைக்கு தான் கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க. இன்னைக்கு என்னன்னா, ஒரு இவி வெஹிக்கிள் ஓனரும் உட்கார முடியுது, ஒரு டிக் பர்சனும் ஒர்க் பண்ண முடியுது, ஒரு ஸ்டார்ட் அப் ஒர்க் பண்ண முடியுது, இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ் ஒர்க் பண்ண முடியுது. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒரு பர்சன் பிஸ்னஸ் ஆரம்பிச்ச மாட்டாங்களா அப்படின்னு கவர்மெண்ட் ஏங்குது. ரைட்டா இல்லையா? இதில் கவர்மெண்ட்டால் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுமானா கொடுக்கவே முடியாது, கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஓகேவா? இப்போ 2 விஷயம்தான் இருக்குது. ஹர்ட் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரு ஆடு அந்த மாதிரி ஒருத்தன் அந்த பக்கம் போகிறான் சார்னா எல்லாம் போவான். எதுக்கு போகிறான் அவன்? எதுக்கு அந்த ட்ரைனிங் சென்டருக்கு இதுக்கு போகிறான், எஸ்எஸ்ஐக்கு எதுக்கு போகிறான், என்ஐடிக்கு. அப்போ நாங்கள் அப்படி தான் இருந்தோம். ஒருத்தவங்க போய் சிஎஸ்சியில் சேர்ந்தாங்கன்னா எல்லாம் அந்த ஹாஸ்டலில் இருக்கிற 32 பேர் சிஎஸ்சிக்கு போய் சேருவோம். ஏதாவது கற்றுக்கிட்டியாலும் ஒன்றும் கற்றுக்க மாட்டோம். அதிகபட்சம் எங்களுக்கு தெரிஞ்சது பிபிடி போட தெரியும், எக்ஸலில் நம்பர் பைவட் டேபிள்லாம் போட தெரியாது. எக்ஸலை கட் காப்பி பேஸ்ட் பண்ண முடியும், டேபிள் போட்டு கட் பண்ண தெரியும், இதுதான் பண்ண முடியும். இதுதான் அந்த காலகட்டத்தில் இருந்த ஹர்ட் மென்டாலிட்டி. பட் என்னென்னா, லயன் மென்டாலிட்டின்னு சொல்கிறாங்க. லயன் என்ன பண்ணுன்னா, ஹர்டு வந்து என்ன பண்ணுன்னா, எதுக்காக ஆடு குதிக்குதுன்னே தெரியாது. ஆடு வாய்க்காலில் குச்சின்னா எல்லா ஆடும் சேர்த்து வாய்க்காலில் குதிச்சிடும். ஆடு குளத்தில் குச்சிதுன்னா எல்லா குளத்தில் குச்சி, எதுக்கு அது குடிக்கலாம் தெரியாது. இது வந்து ஹர்ட் மென்டாலிட்டி. இது ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. பட் லயன் மென்டாலிட்டி இஸ் த பெட்டர் மென்டாலிட்டி. லயன் வில் டிசைட். லயனுக்கு தேவைன்னா அது வந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் போய் ஒரு பெரிய லெவலில் சிங்கம் இவர் சொல்கிற மாதிரி ஓங்கி அடித்தா 1 டன் வெயிட் மாதிரி அடித்து ஒரு பிரேயை சாப்பிடும். ஆனால் அதுக்கு பசியே இல்லைன்னா பக்கத்துலேயே ஒரு மான் போனாலும் அது கண்டுக்காது. இல்லைடா இதை எடுத்து இப்போ அடித்து வச்சுப்போம், இதை வச்சு ஒரு 10 நாள் சாப்பிடுவோம்னா யோசிக்காது. இதை எடுத்து பேங்க்கில் போட்டு வச்சுப்போம், ஃப்ரிட்ஜில் வச்சுப்போம், இதை பையனுக்கு சேர்த்து வைப்போம், அதெல்லாம் அது யோசிக்காது. பசி இல்லைன்னா அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கும். இப்போ இங்கே இருக்க தேவைங்கிறது லயன் மென்டாலிட்டி தான் வேணும். நமக்கான விஷயத்தை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம். நல்ல விஷயம் நான் பார்த்ததில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நாங்கள் திருச்சியிலேருந்து வந்தவர் தனியாக கை தூக்குனார். சார் நாங்கள் ஒரு 18 பேர் திருச்சியிலேருந்து சேர்ந்து வந்திருக்கோம் சார். தருமபுரியிலேருந்து வந்தவங்க நாங்கள் 22 பேர் சேர்ந்து வந்திருக்கோம்னா தான் ஹர்ட் மென்டாலிட்டி ஒர்க்ஸ். இது என்னென்னா, லயன் மென்டாலிட்டி தான் ஒர்க் ஆகிருக்கு. மிஞ்சி போனால் ஒரு பேர் இல்லை, எனக்கு நான் சொல்கிறத கேட்குற மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான்னா நல்லாயிருக்கும். இது நார்மலாக ட்ராவலுக்கு உள்ளது. இப்போ அதை மாதிரி 2 பேர் 3 பேர் வரும்போது உண்மையிலே ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு தான் வந்திருக்கீங்க. ஷோர், இட் இஸ் அ ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாரும் ஒரே இடத்துல இருக்காங்க. நீங்கள் என்ன தேவையோ அதை கேட்க முடியும். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுருங்க இன்றைக்கி. ஓகேவா? இதை தெரிஞ்சிக்காமல் ஊருக்கு போயிட்டு கடைசி வரலும் நமக்கு இது தெரியாமல் 2 விதமான பீப்புள் சொல்லுவாங்க. ஒன்று, யார் முட்டாளாக இருக்கிறார்கள், ஒன்று தெரியாதவன் முட்டாளாகவே இருந்து விடுகிறான். தெரியாதவன் எனக்கு இது தெரியவில்லை என்று அந்த இடத்துல கேட்டு தன்னை தெளிவு பெற்றவுடன் அவன் முட்டாள்தனத்திலிருந்து விலகி விடுகிறான். ஓகேவா? நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இது தெரியாமலே இருக்கிறத தாண்டி இது தெரிஞ்சுக்கிறது பெட்ரு. நான் வாங்கலை, பட் எனக்கு இதில் டவுட் இருக்குது சார், இதை பிரியாணி கடை வைக்க முடியுமான்னு கேட்கலாம். ஓகேவா? எங்கள் ஊரில் பிரியாணி ஓடும் சார். காலையில் கொண்டு போய் இங்கே நிறுத்திடுவேன், சாயங்காலம் கொண்டு போய் இந்த பார்க்கில் நிறுத்துவேன். இதில் பிரியாணி கடைக்கு இதை பண்ண முடியுமா? இது என்னோட டவுட்டாக இருக்கலாம். ஓகே, நீங்கள் பிரியாணிக்கு தான் கிராண்டு பண்ணலான்னு இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா நான் அந்த பிரியாணிக்கு பிராண்டை வச்சுக்கலான்னு இருக்கேன். ஓகேவா? ஏதாவது நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் பிரியாணி மாதிரியே நீங்கள் ஒரு பிராண்டு க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோ பிரியாணி இல்லை நியூக் பிரியாணின்னு க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, எனக்கு ஒரு ஆட்டோ கொடுக்குறீங்க, எனக்கு நீங்கள் பிரியாணி காலைல கொடுத்துட்டீங்கன்னா நான் போயிடுவேன், உங்கள் பிரியாணிக்குள்ள காஸ்ட்டை சாயங்காலம் கொடுத்துருவேன், ஆட்டோ வெஹிக்கிளுக்கு ஒரு சார்ஜ் கேட்டால் கொடுத்துருவேன். பிரியாணிக்காரர் வந்திருக்காரு, அருமை, சூப்பர், வணக்கம் சார். இல்லை, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இல்லை, எனக்கு தோன்றதை நான் வச்சு சொல்கிறேன். நான் சென்னை மாதிரி ஒரு மென்டாலிட்டியில்
ஒரு அண்ணா நகரில் நான் நைட்டு அண்ணா நகரில் சென்னை ஒரு 12-1 மணிக்கெலாம் யாராவது பார்த்துருக்கீங்களா? தயவு செஞ்சு வீடியோ இருந்தால் எடுத்து பாருங்கள். இப்போ ஆட்டோவாக நிற்கிது சார், நைட்டு 2 மணிக்கும் 1 மணிக்கும் பிரியாணி சாப்பிட்றான் சார். எப்படி சாப்பிட்றான்? எனக்கு சொல்லி கொடுத்தாலாம் 8 மணிக்கு இந்த சூரியன் இறங்கினதுக்கப்புறம் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 8 மணி வரலும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்க ஒரு 10 மணி வரலும் சாப்பிட்டோம். ஓகேவா? நைட்டு 2 மணிக்கு ஃபேமிலியோடு நிற்கிறாங்க சார் பிரியாணிக்கு. அந்த அவன் மூங்கில் பிரியாணிங்கிறான், ஏதோ பண்ணுறான் சார். பிரியாணி ரேட்டு ஏறுறதுக்கு ஏதோ நான் என்ன சொல்கிறேன்னா, பிஸ்னஸ் இஸ் க்ரோயிங். நீங்கள் உங்களுக்கு இதில் காஸ்ட்டு கிடையாது, தெரியும்ல. இப்போ நீங்கள் முதல்ல ஒரு பிரியாணி கடை போனால் எனக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு ஒரு இடம் வேணும், ஒரு பெரிய இடம். பெசன்ட் நகர் பீச்சில் ஒரு கடை வேணும்னு வச்சுக்கோங்க. பெசன்ட் நகர் பீச்சில் நான் ஒரு கடை போடுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க? ஒரு 20 லட்சம் ரூபா வாடகை கேட்பார், ஒரு 10க்கு 10 இடத்துக்கு. ஓகேவா? இப்போ நான் வந்து இப்போ கரெக்டாக இந்த ஒரு ஆட்டோவை எடுத்து கொண்டு போய் அதே பெசன்ட் நகரில் போய் நின்று வியாபாரத்தை பண்ண முடியுமா? ஓகேவா? எனக்கு அந்த சேல்ஸ் தேவையில்லை சார். எனக்கு பீக் டயத்தில் மட்டும் போய்க்கிறேன் சார். நான் 6 மணிக்கு தான் மக்கள் வருவான், 9 மணி வரலும் ஃபேமிலியோடு இருப்பாங்க. அந்த டயத்தில் மட்டும் நான் போய் பிரியாணி விற்றுக்கிறேன், இட்லினா இட்லி விற்றுக்கிறேன், நான் ஜூஸ் கடை வைக்கிறேன், ஜூஸ் கடை ஜிகர் தண்டா போடுறதுனா ஜிகர் தண்டா போட்டுக்கிறேன். எனக்கு ஜூஸ் தெரியும் சார். நான் சாயங்காலம் போனேன்னா ஜூஸை போட்டு விற்றுட்டு வர போகிறேன். ஓகேவா? இது பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஓகேவா? இப்போ என்ன விஷயம்னா, இதை எப்படி அவர் பசுமை அங்காடின்னு ஒன்று போட்டிருக்காரு. ஓகேவா? அதை பசுமை அங்காடிக்கு யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஒரு ஃபிஷ் ஷாப்புக்கு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். கரெக்டாக? ஏன் உங்களுக்கு என்ன வருதுன்னா, நீங்கள் கடை நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நான் கடையில் போய் ஒரு பீன்ஸை நான் வாங்குறேன்னா, எனக்கு அந்த பீன்ஸோட விலை வந்து 1 கிலோ 120 ரூபா, சென்னையில் 1/4 கிலோ 30 ரூபா சார். இதே மாதிரி ஒரு ஆட்டோக்கார் ஒருத்தர் நிற்கிறார், நான் சொல்கிறது 100 ஃபீட் ரோடு. அவர் வந்து 80 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. அவருக்கு ஏன்னா அவருக்கு இந்த ஆள் கூலி கிடையாது, இது கிடையாது. அவங்க 2 பேர் வராங்க, ஆட்டோ நிறுத்துறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க, கிளம்பி போயிடுறாங்க. 5 காய்கறி தான் வச்சுருக்காங்க, பெரிய காய்கறிலாம் கிடையாது, அவருக்கு வாடகை கிடையாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதை சுற்றி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் இருக்குது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், இதை உங்களுக்கு எப்படி மாற்றிக்க முடியும்னு யோசிங்க. ஓகேவா? இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றிக்கிறதுன்னு யோசிங்க. உங்களுக்கான டவுட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை பற்றி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். தட் ஷுட் பி த ஆப்ஜெக்டிவ். இன்றைக்கி அவங்களோட ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணுங்கள். ஃபேக்ட்ரியில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறார், மோர் தென் எவ்வளோ வெஹிக்கிள் சார் சப்ளை பண்ணியிருக்கீங்க சார்? இப்போ நீங்கள் மட்டும் 25,000 வெஹிக்கிள் சப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா மற்ற எவ்வளோ பிளேயர்ஸ் இருப்பாங்க? டோட்டலாக 3 லட்சம் வண்டி ஆல்ரெடி கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ண வண்டி 3 லட்சம் வண்டி ஓடி இருக்குது. இந்த 3 லட்சம் வண்டியும் ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணுற சிஸ்டம் இருக்கா சார்? சார் 3 லட்சம் வண்டியில் 5000 to 10,000 வண்டி தான் ஓடுதான், சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஈகோ சிஸ்டமே இல்லைன்றாங்க. ரைட்டா இல்லையா? அப்போ எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு முதல்ல பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்னா, இந்த பொருளை எடுத்துகிட்டு போனால் என்னால் விற்க முடியுமான்னு எனக்கு தெரியணும். டெக்னிக்கல் பர்சனுக்கு இந்த செல்ஃபோனு வீணாக போயிடுதுன்னு வச்சிங்களேன் சார், எனக்கு உள்ளே இருக்கிற இந்த ஆப்பில் பணம் இருக்குது, இதில் ஸ்டாக் மார்க்கெட் வச்சுருக்கேன், இதில் கிரிப்டோ வச்சுருக்கேன், எது வேணாலும் நான் யோசிப்பேன் சார். ஆனால் அவருக்கு இதில் உள்ள ஒரு சின்ன சிப்பை எடுத்து சேலரிக்கு மட்டும் 100 ரூபா கொடுங்க சார்னு கேட்டு வாங்கிட்டு போயிடுவார். ரைட்டா? ஆனால் எனக்கு என்னென்னா, பழசு மண்டைக்குள்ளே ஓடும். ஐயோ இதுக்குள்ளே இது இருக்கே, டேட்டா இருக்குது, எல்லாம் போச்சுன்னா என்ன பண்ணுவேன், ஃபோட்டோ இருக்குது, எங்கள் தாத்தாவோட ஃபோட்டோ இருக்குது, தாத்தா இறந்து போயிட்டாரு, அந்த ஃபோட்டோலாம் உள்ளே தானே வச்சுருக்கேன்னு எனக்கு ஏகப்பட்ட விஷயம் ஓடும் சார். ஆனால் இப்போ என்னென்னா, இந்த டெக்னிக்கல் பர்சனுடைய தேவை இருக்கான்னா இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் தேவையானா தேவை. இதை இண்டஸ்ட்ரீஸை இதை சுற்றி பில்டு பண்ண முடியும்னா முடியும். இப்போ நீங்கள் தருமபுரியில் இருக்கீங்க, தருமபுரியில் ஒரு இவி வெஹிக்கிள் ரிப்பேர் ஸ்டேஷன் ஒரு சின்ன ஸ்கூட்டர் கடையில் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் சார். கண்டிப்பாக இதுக்கான டிமாண்ட் இருக்கானா இருக்க தானே சார் செய்யும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும், இதே மாதிரி நிறைய வெஹிக்கிள் வரும். அவன் என்ன சொல்லுவான், வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு வந்து நிற்பான். மேபி உள்ளே ஒரு சால்ட்ரிங் போயிருக்கலாம், உள்ளே ஒரு சின்ன இஷ்யூ இருக்கலாம். ஓகேவா? எல்லாத்துக்கும் பேட்டரி ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேறு ஏதோ ஒரு ஒயரிங் லைட் எரியில் வந்து நிற்பான். கண்டிப்பாக இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நார்மல் மோட்டர் சைக்கிள் வெஹிக்கிள் ஓப்பன் பண்ணுறவர் யோசிப்பார். இதை ஓப்பன் பண்ணி ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா நமக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. இல்லை சார் நான் இதை பார்க்குறது இல்லை சார்ன்றுவார். இப்போல்லாம் ரொம்ப தெளிவாகிட்டாங்க. இப்போல்லாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எதோ கொடுத்தீங்கனாலும் எல்லோரும் பார்ப்பார். இப்போ என்ன சொல்கிறார் சார், நான் ஒன்லி என்ஃபீல்டு தான் சார் பார்க்குறது, நான் பல்சர் பைக் மட்டும் தான் சார் பார்க்குறேன், நான் வந்து யமஹா எக்ஸ்பர்ட்டு சார்னு சொல்லி ரொம்ப நிஷ் செக்மெண்ட்டுக்குள்ளே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்துடுச்சு. அப்போ நீங்கள் ஒரு இவி வெஹிக்கிளை சுற்றி ஒரு சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் வர முடியுமானா வர முடியும். இதை சுற்றி இப்போ நான் தருமபுரியில் வந்து நீங்கள் ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் போடுறீங்க அப்படின்னா போட முடியும். நீங்கள் ஒரு சர்வீஸ் நான் பண்ண முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணிவிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இதை எடுத்துகிட்டு நான் ஒரு கவர்மெண்ட்டில் போயிட்டு, சார் உங்களோட வெஹிக்கிளை சர்வீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஆத்தரைஸ்டு பர்சனாக பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு அவர் முனிசிபாலிட்டியில் கேட்டால், முனிசிபாலிட்டியில் அவர் என்ன சொல்லுவார், வேணா அதெல்லாம் பண்ண முடியாது சொல்லுவார். சார் எங்கள்கிட்ட 5 வெஹிக்கிள் சும்மா நிற்கிது சார், தயவு செஞ்சு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுங்க சார் தான் சொல்லுவார்.
ஓகேவா? சரி, இது எல்லாமே நியூக் மோட்டார்ஸாலேயே பண்ண முடியுமானா முடியாது சார். ஏன்னா இதை சுற்றி எக்கோசிஸ்டம் கிரியேட் பண்ணியும். இப்போ டிவிஎஸ் வெஹிக்கிள் எல்லாம் டிவிஎஸ் ஆளுகளே தான் சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ பேர் சார் சர்வீஸ் பண்ண முடியும்? மாருதி சுசுகி வெஹிக்கிள்லாம் மாருதி சுசுகி ஆட்கள் கொண்டவங்க தான், பேட்ச் போட்டவங்க சர்வீஸ் பண்ண முடியும்? கண்டிப்பாக முடியாது. என்ன நடந்ததுன்னா மார்க்கெட் பெரிய லெவலில் டிஸ்டர்ப்ட் ஆச்சு. நிறைய பேர் நம்ம ஊரில் அந்த காலத்தில் சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க சார். நல்ல லக்கிலி இப்போ கவர்மெண்ட்டோட பாலிசிஸால் அந்த சைல்டு லேபர் அபாலிஷ் ஆகிருக்கு. பட் ஆனால் அவங்கெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்க தான் இன்றைக்கி இருக்கிற டெக்னீஷியனாவோ, இன்றைக்கி நம்ம மோட்டரில் என்ன ப்ராப்ளம் இருக்கோங்கிறதோ அவங்க என்னால் கொண்டு போய் என் ஜூபிட்டரில் ஒரு ப்ராப்ளம்னா டிவிஎஸ் நம்பி கொடுக்க முடியல சார். அவங்க வரும்போது பில்லு 32,000ங்கிறான். வெஹிக்கிளில் 10% 20% வெஹிக்கிள் ரேட்டாக கொண்டு வந்து விட்டாரா? சரி, இன்றைக்கி 1,00,000 ரூபா, இந்த 10,000 ரூபா பில்லு போடு, அதுக்கப்புறம் வெஹிக்கிளை வாங்க உள்ளன்றான் சார். அவன் என்ன மாற்றுறான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. மாற்றுறானா மாற்றலைங்கிறதே என்னால் தெரியாது. ஓகேவா? இப்போ நான் அதனால் டிபெண்ட் பண்ணுறது என் பக்கத்து தெருவில் இருக்கிறவர் தான். அவர் 1,000 ரூபா 1,500 ரூபாய்க்கு மேலே வாங்க மாட்டார். அவர்கிட்ட நான் என்ன ப்ராப்ளம்னா, அவர் பழசு சார் இதை கலெக்டின சார்னு எடுத்து வச்சுருவார். சார் எங்கே இருக்கீங்க சார், ஒரு நிமிஷம் வந்துட்டு போங்க சார்பார். சார் கிளட்ச் பிளேட்டு போயிடுச்சு சார், இதை மாற்றணும் சார்னு சொல்லி காமிப்பார். இந்த புஷ்ஷு போயிடுச்சு சார், இதை மாற்றணும் சார்னு காமிப்பார். எனக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை உங்கள் ஊர்களில் உருவாக்க முடிந்தால் அதுவே மிகப்பெரிய வளர்ச்சி. இல்லை இந்த மாதிரி ஒரு இவி வெஹிக்கிள்ஸ் இதை சுற்றி என்னால் ஒரு பிராண்டை பண்ண முடியுது, இதை சுற்றி நான் வந்து ஒரு பிரியாணி கடையோ, இல்லை நான் ஒரு நைட் டிஃபன் சென்டரோ, இதை சுற்றி 100 விஷயம் பண்ணலாம். நீங்கள் இதெல்லாம் சார் நான் இது யோசிச்சேன்னா என்ன, இது வந்து இப்போ நீங்கள் இது ஒரு டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணலாம், நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம் சார். இன்றைக்கி வந்து டிடிபி அடிக்க தெரிஞ்ச ஆளே கிடையாது சார் உலகத்தில். டிபிடிபி டைப் பண்ண இன்றைக்கி தமிழ் டிடிபி டைப் பண்ணுறதுக்கு நீங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு பக்கத்தை எடுத்துக்கிட்டு கிளம்புங்க, உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்களால கண்டிப்பாக அடிக்க முடியாது. யாராவது இருக்காங்களா தமிழ் டைப்பிங் தெரிஞ்சவங்க? கண்டிப்பாக கிடையாது சார். சாட் ஜிபிடி தான் சார் அடிக்குது. ஓகேவா? அது எல்லாத்தையும் மாற்றி அடிக்கும் சார். இப்போ என்னென்னா திருட்டு ஒரு தீ போட்டதுக்கு இத்து போட்டுடுச்சுன்னு வச்சுங்களேன் சார், அதை என்னால் தீயா மாற்றுறது எனக்கு தெரியாது சார். ஓகேவா? நீங்கள் இதை சுற்றி நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் மாடல் ஒன்று தான் சார், ஒரே மாடல் தான். இதை என்னோடு நான் பொருத்தி பார்த்துக்கொள்கிறேன், அது எனக்கு பொருந்துகிற மாதிரி பண்ணேன்னா அது பிஸ்னஸாக இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா? நீங்கள் என்னோடய பிஸ்னஸ் நான் ஐ ஒர்க் ஃபார் டிசிஎஸ். ஓகேவா? இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது ட்ரேட்மார்க் அண்ட் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன், ஒர்க்கிங் வித் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸ். என் இண்டஸ்ட்ரியில் ஏன் இவ்வளோ நாள் இருக்க முடியுது 12 வருஷமானா, என் பிஸ்னஸ் மாடலில் எவனுமே இல்லை. நாங்கள் பண்ணுறது ஒரு ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், ஒரு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் பண்ணுறோம். ஏன் இதை பண்ணுறோன்னா, ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷனுங்கிறது ஒரு காஸ்ட்டு கூட ப்ராடக்ட்டு. ஒரு கம்பெனிக்கு பண்ணால் ஒரு 40,000 50,000 60,000 70,000 சார்ஜ் பண்ணுவோம் ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு. சில கம்பெனிக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் சார்ஜ் பண்ணுவோம். பெரிய கம்பெனியாக இருந்தால் இன்னும் அதிகமாக சார்ஜ் பண்ணுவோம். அவர் எங்கள் கஸ்டமர், அவர் டக்குன்னு திங்க் பண்ணக்கூடாது நமக்கு போன வாரம் அதிகமாக சார்ஜ் பண்ணாரேன்னு சொல்லிட்டு. இல்லை அவங்களோட 3 சர்டிஃபிகேட் நாங்கள் தான் வச்சுருக்கோம். உங்களால் இது ஒரு ப்ராடக்ட்டு, இதில் எனக்கு இதை விற்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு லோ காஸ்ட் ப்ராடக்ட் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் நாங்கள் ட்ரேட்மார்க்குள்ளே வந்தோம். ட்ரேட்மார்க் என்னன்னா, நீங்கள் பிராண்டுக்கு பேர் வச்சிடுறீங்க. ஓகேவா? ஏதோ ஒன்று சர்வீஸ் திருநெல்வேலின்னு வைக்கிறீங்க, இல்லை சர்வீஸ் தருமபுரின்னு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈவி தருமபுரி அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறீங்கன்னா, இந்த பேரை ட்ரேட்மார்க் பண்ணணும்னு யோசிக்கிறீங்கன்னா, எனக்கு வந்து அது ட்ரேட்மார்க், எனக்கு இது காஸ்ட்டு கம்மி, அதனால் வி வில் கம் டு யூ கெட் த ட்ரேட்மார்க். அதுக்கப்புறம் நீங்கள் ஐஎஸ்ஓ இந்த மாதிரி ஒரு நீங்கள் என்னென்ன சொல்கிறேன்னா, நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஆட்டோவை என் பிஸ்னஸோட பொருத்தி பார்க்க தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஓகேவா? நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் உங்களுக்கு இருக்கிற ஐடியாவை எடுத்துக்கோங்க, இந்த ஈவி கூட அதை பொருத்தி பார்க்க ட்ரை பண்ணுங்கள், இட் வில் ஒர்க் அவுட். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார்.